ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சமிட். இந்த SCO சமிட் அப்படிங்கிறது சைனால தியான்ஜின் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்துச்சுங்க. இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறணும், இது ஒரு சாதாரண கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளால எடுத்துக்கிற முடியாது. இது டிப்ளமேட்டிக் கேதரிங்ஸ். எப்படி அப்படின்னா, இந்த வருடத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஒன்று கூடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது சவுத் ஏஷியாவில் இருந்து நீங்கள் ஒரு பிடிங்க அப்படியே போனீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியா வந்து அங்கேருந்து மிடில் ஈஸ்ட் அப்படியே இந்த பெல்ட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இதில் ரஷ்யாவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க நேட்டோலையும் இருப்பாங்க, வீட்டோலையும் இருப்பாங்க, பிரிக்ஸ்லேயும் இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே ஒரு கால் வச்சுருப்பாங்க. யாருக்கும் பொது பகைவன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. அஃபிஷியலாக என்னதான் அமெரிக்காவோட ஒரு ஆப்போசிஷனை காட்டுனா கூட மறைவாக அவங்க வந்து என்றைக்குமே அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்ற அந்த நன்றி உணர்வோடு இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சமிட்டை பொறுத்தளவில் சைனாவுடைய இந்த முயற்சி வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சாங்க. ஏன்னா இது உலக ரீதியாகவே பார்வையை திருப்பிடுச்சு. எல்லாருடைய பார்வையும் இன்னைக்கு இதை பற்றின ஒரு டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்ததே மிகப்பெரிய வெற்றி தான். குறிப்பாக பார்த்தா ரஷ்யா புதின் வந்து இறங்கிட்டாரு சைனாக்கு. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, மலேசியன் பிரைம் மினிஸ்டர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், கொரியால இருந்து டர்க்கி, ஈரான் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது இது ஒரு பார்வையை உண்டு பண்ணிருச்சு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த பதட்டத்துக்கு, டேரிஃப் பதட்டத்துக்கு கவுண்டர் சைனால இருந்து வந்துருச்சு. இதுக்கு அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன செய்வாங்க, டாலர் வேல்யூவை எப்படி தக்க வைப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் டிபேட் போய்கிட்டு இருக்குது இல்லையா. யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்தளவில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், டொனால்ட் ட்ரம்ப் எந்த நேரத்திலும் இறங்கி சைனாவோட பிரசிடென்ட் a good friend of mine அப்படின்னு ஆரம்பிச்சு அவரை இன்வைட் பண்ணி ஒப்பந்தம் போட்டு ரீகெயின் பண்ணிடுவாரு அப்படிங்கிறதுலையும் நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறணும். இது அமெரிக்காவுக்கு புதுசு இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் நிச்சயமாக செய்யக்கூடிய ஆள். கவுண்டரை பார்க்குறாங்க, கவுண்டர் வெயிட்டாக இருக்குது. எப்படியாவது இதை வந்து தனிச்சு டாலரை காப்பாற்றிக்கிறணும், டாலரோட வேல்யூவை காப்பாற்றிக்கிறணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் கீழே இறங்க முடிந்தாலும் கீழே இறங்கக்கூடிய ஆள் தான் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் சைனாவா அமெரிக்காவா, ரஷ்யாவா அமெரிக்காவா அப்படி இல்லாமல் எப்போவுமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எப்போவுமே டாமினன்ட் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறலாம்னா வெஸ்டர்ன் எக்கனாமிக் ப்ரெஷர், வெஸ்டர்ன் எக்கனாமிக் பவர் அப்படின்னே வந்து இவ்வளோ காலமாக கட்டமைக்கப்பட்டுருச்சு. இனிமேல் ஏன் ஏஷியன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒரு சவுத்தர்ன் பவர் இருக்கட்டும், வெஸ்டர்ன் பவர் அந்த சைடு நின்றா நம்ம சவுதர்ன் பவர் இந்த சைடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல இம்பேக்டை கொண்டு வர்ற ஒரு முயற்சி தான் சைனா எடுத்திருக்கிறாங்க.